ரா மீனாட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1941 திருவாவூரில் வந்து பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரதிதாசனுக்கு பின்னாடி பெண் உரிமை குறித்து அதிகம் வந்து எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரா மீனாட்சி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவிதை நூல்கள் நெருஞ்சி, சுடும்பூக்கள், தீபாவளி பகல், புதிய நகரிலிருந்து, மறுபயணம், வாசனைப்புல், கொடிவிளக்கு இதெல்லாம் வந்து ரா மீனாட்சி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிய கவிதை நூல்கள். இவங்க ஆங்கில படைப்பு அப்படின்னு படிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்று படிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் அப்படின்னு படிச்சிருக்காங்க. அடுத்தது கவிதை தொகுதி வந்து வெளியிட்டிருக்காங்க. சீட்ஸ் ஃப்ரான்ஸ் டஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற கவிதை தொகுதியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட கவிதை முழுசையும் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூலாக வெளிவந்திருக்குது. அதில் எத்தனை கவிதை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 191 கவிதைகள் வந்து ரா மீனாட்சியோட கவிதைகள் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன கவிதை இந்த சிற்று இதழில் வந்து பணியாற்றிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எழுத்து, கணையாழை, தீபம், அன்னம் விடுதூது, கவி ஆகிய சிற்றிதழ்களில் வந்து கவிதை எழுதியிருக்காங்க. சீமணி பார்ப்போம். சீமணியோட ஏட்பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் பழனிச்சாமி. 1936 2009 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 விதமான புனைப்பெயர் வந்து சீமணிக்கு இருக்குது. சீமணி, வே மாலி, செல்வம். அப்போ சீமணிங்கிறதே அவருக்கு என்னதுங்க புனைப்பெயர் தான். அப்போ அவரோட ஏட்பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் பழனிச்சாமி தான். இவர் எந்த பேராசிரியர் தெரியுங்களா? ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்து தமிழில் நிறைய கவிதை எழுதியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு, புது கவிதையை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காரு, இலக்கணத்தை பற்றி நூல் எழுதியிருக்காரு, மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்த சீமணி அவர் வந்து எல்லா துறையிலுமே என்ன பண்ணியிருக்காருங்க, அவர் தன்னுடைய எழுத்தின் மூலம் வந்து பதிப்பிச்சிருக்காரு. சரி, இப்போ வந்து இவரோட கவிதை பார்ப்போம். கவிதை அப்படின்னு பார்த்திங்கன்னா வரும், போகும், ஒளிச்சேர்க்கை, இதுவரை, நகரம், விமர்சனம், யாப்பும், கவிதையும் அப்படிங்கிறது. இவரோட கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும், போகும், ஒளிச்சேர்க்கை, இதுவரை, நகரம், விமர்சனம், யாப்பும், கவிதையும். இதுவும் இவரோடது சீமணி அவர்களோடது கவிதை நூல்கள். புது கவிதையை பற்றி முதல் ஆய்வு நூல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யாப்பும், கவிதையும். அப்போ புது கவிதையை பற்றி முதல் ஆய்வு நூல் செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமணி அவர்கள் தான். யாப்பும், கவிதையும் அப்படிங்கிறதுல 1975 வந்து வெளிவந்துச்சுங்களாமா. சரி, இவர் புது கவிதையை மட்டும் ஆய்வு செஞ்சுட்டாரு, இலக்கணத்தை பற்றி எழுதலையான்னு கேட்டிங்கன்னா அதே பேரில் யாப்பும், கவிதையும் அப்படிங்கிறது புது கவிதையை எப்படி ஆய்வு செஞ்சாரோ அதை வந்து அப்படியே வந்து இலக்கண நூலாக வெளியிட்டார். இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாப்பும், கவிதையும். சரி, இதழ் நடத்தியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா இதழ் நடத்தியிருக்காரு சீமணி அவர்கள். நடத்திய இதழ் பெயர் பார்த்திங்கன்னா நடை அப்படிங்கிறது. அப்புறம் டிஎஸ் எலியட் வந்து எழுதிய அந்த பால் நிலம் அப்படிங்கிற ஒரு கவிதை, டிஎஸ் எலியட் வந்து எழுதிய பால் நிலம் அப்படிங்கிற கவிதையை படிச்சிருக்காரு. அதோட நேரடி தாக்கத்தால் உருவானதான் என்னதுங்க நகரம் அப்படிங்கிற ஒரு கவிதை. சரி, மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரான்னு கேட்டிங்கன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோண்டும் கிணறும் அமைப்பு, அந்த தோன்ற கிணறோட அமைப்பு, அடுத்தது தேனியா செயல்முறை திட்டம் அப்படிங்கிற 2வது நூல், தாவு தேஜிஸ் அப்படிங்கிற 3 நூல் வந்து மொழிபெயர்ப்பு சீமணி வந்து செஞ்சுருக்காரு. தோண்டும் கிணறு அமைப்பு, தோண்டுற கிணறோட அமைப்பு, அடுத்து தேனியா அப்படிங்கிற செயல்முறை திட்டம், அடுத்தது 3வது வந்து தாவோ தேஜிஸ் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து சீமணி அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு. சரி, இவ்வளோ செஞ்சவருக்கு ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்து இவ்வளோ செஞ்சுட்டாரு. அவர்களுக்கு விருதுகள் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். 2 முறை வந்து தமிழ் பல்கலைக்கழக விருது வாங்கியிருக்காருங்களாமா. 2 முறை தமிழ் பல்கலைக்கழக விருது வாங்கியிருக்காரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1983, அது ஒரு வருஷம் கழித்து 1985, 1983, 1985 2 முறை தமிழ் அப்புறம் ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது, விளக்கு இலக்கிய விருது, இந்த விருதெல்லாம் வந்து சீமணி அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு.